ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் ஈவினிங் டிஃபனாகவும் செய்யலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. உங்களுக்கு இதெல்லாம் ஆயில் ரொம்ப கம்மியாக இருக்கும். இது ஆக்சுவலாக குஜராத் ஃபேமஸான ஒரு டிஷ் இது. அதை நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்கு நான் ஒரு கார சட்னி செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு பச்சை மிளகா, 2 பூண்டு, கொஞ்சம் துண்டு இஞ்சி, கொஞ்சம் வல்லாரக்கீரை, இது எல்லாமே மிக்சியில் நல்லா கொர கொர நசுக்கி போட்டுட்டு, பெருங்காயம், மஞ்சத்தூள், உப்பு, இந்த பேட்டருக்கு தேவையானது போட்டுக்கோங்க. நான் வல்லாரக்கீரை யூஸ் பண்ணியிருக்கேன். வல்லாரக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, பிரெயினுக்கும் ரொம்ப நல்லது. அதுக்காக ஒரு கப்பு நீங்கள் அரிசி மாவு எடுத்துருக்கீங்கன்னா 1/2 கப்பு தயிர் எடுத்துக்கோங்க. அந்த தயிர் வாஷ் பண்ணின தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து குஜராத்தில் ரொம்ப ஃபேமஸான டிஷ் இது. இந்த டிஷ்ஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஈனோ யூஸ் பண்ணுவாங்க, ஃப்ரூட் ஈனோ. நம்ம அது எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாேருக்கும் கொடுக்குறதுனால நான் வந்து நம்மளுடைய ஆப்ப சோடாமாவு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, குக்கிங் சோடா, அதுதான் யூஸ் பண்ணுறேன். அதுவும் ரொம்ப கம்மியாக தான், ஒரு பிஞ்சு தான் போட்டிருக்கேன். நான் போட்டு இந்த மாதிரி தோசை பதத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க. அதுபோல் கார சட்னி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 7-8 சின்ன வெங்காயம் தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். பாதி தக்காளி எடுத்திருக்கேன். காஷ்மீரி மிளகா ஒரு 2 எடுத்திருக்கேன். அது கலரும் கொடுக்கும், காரம் கம்மியாக இருக்கும். அதுக்காக ஒரு பேன் எடுத்து கொஞ்சம் ஆயில் விட்டு அந்த சின்ன வெங்காயத்தையும் காஞ்ச மிளகா வதக்கி எடுத்துப்போம். தக்காளியும் வதக்கி எடுத்துகிட்டு சட்னிக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து இது போட ஆரம்பிச்சிடலாம். வதக்கி எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு. இதை ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்பவும் போல் ரெகுலராக இல்லாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி டிஃபன் மாதிரிலாம் கூட ரெடி பண்ணி குடிக்கலாம். வெங்காயம்லாம் லைட்டாக அந்த ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளி எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கார சட்னி செஞ்சு பாருங்கள். நம்ம இதை செய்யறதுக்கு இலை நமக்கு முக்கியமாக தேவை. அப்போ தான் அதோடய ஃப்ளேவரு நமக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ஜாஸ்தியாக தான். இந்த மாதிரி குட்டி குட்டியாக இலையை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அந்த மாவுலேயுமே அவங்க எண்ணெய் ஊற்றுவாங்க ஒரு ஸ்பூனு. நான் அதை ஊற்றலை. அதுக்கு பதிலாக இலையிலையும் தடவி வச்சுருக்கேன் கம்மியாக. இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ ஊற்றிட்டு இன்னொரு இலையில எண்ணெய் தடவிருக்கோம் பார்த்திங்களா, அதை மூடுறோம். அந்த இலையில மட்டும்தான் வைக்க போகுது. அதாவது இட்லி மாதிரி தான். அப்போ எவ்வளோ ஒரு ஹெல்த்தியான பெனிஃபிட்டு. நமக்கு இதில் தயிர் இருக்குது, வல்லாரக்கீரை இருக்குது, ரைஸ் மாவு இருக்குது. ரொம்ப நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி மூடிட்டு இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. எல்லா ஏஜ் குரூப்பும், ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம், சுகரு, டயபெட்டிக்ஸ் எது இருந்தாலுமே இது மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கலாம். வெரைட்டியாக இருக்கும். எப்பவும் போல் இட்லி தோசை இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும், கார சட்னியும் நல்லாயிருக்கும். நான் கார சட்னியும் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட கீரை, பாலக் போட்டுக்கலாம், முருங்கைக்கீரை போட்டுக்கலாம், எந்த கீரை வேணாலும், தூதுவளை கூட போட்டுக்கலாம். நம்ம இன்றைக்கி வல்லாரை என்கிட்ட இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் ஒரு 5 இலை மட்டும் போட்டிருக்கேன். இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கார சட்னியை தாளித்து வச்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டு, டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட், எல்லா ஊருடைய ஸ்பெஷலான பிரேக்ஃபாஸ்ட்டு, ஃபேமஸான பிரேக்ஃபாஸ்ட்டு, ஸ்நாக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம திருப்பி போடணும். நீங்கள் வெந்துருச்சான்னு கூட எடுத்து கூட பார்க்கலாம் இலையை. இது ஃபுல்லாகவுமே இலையிலே குக் ஆகிறதுனால நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும், அருமா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டிஷ்ஷஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் செஞ்சு காமிக்கிறேன். இது மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சட்னி தாளிச்சிக்கலாம். சட்னிக்கு அதே பேனில் வதக்கணும்ல, அந்த வெங்காயம் தக்காளி அதே பேனில் நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு, கொஞ்சம் கடுகு, ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுட்டு தாளிச்சிக்கலாம். தாளித்து அந்த சட்னி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சட்னி நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கிறதுனால உங்களுக்கு 3 நாள் 4 நாள் வெளியில் இருந்தாலுமே கெட்டு போகாது. நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எங்கன்னா ஊருக்கு போகலாம் கூட இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் கெட்டு போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும். இது சூடாக இருக்கிறதுனால என்னால் டக்குன்னு எடுக்க முடியல. 2வது, நான் வேறு எதுவுமே ஆயிலெலாம் மாவில் சேர்க்கலை. இதில் லைட்டாக தடவிருக்க ஆயில் மட்டும்தான், கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக. ஒரு ஆள் ஒரு மாதத்துக்கு
1/2 லிட்டர் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். பட் ஆனால் நம்ம எல்லாருமே ஜாஸ்தி யூஸ் பண்ணுறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சில இடத்துல எதெல்லாம் எண்ணெய் அவாய்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரீஃபைண்ட் ஆயில் வந்து வறுக்கிறதுக்கு பொரிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மற்ற எல்லாத்துக்குமே நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் யூஸ் பண்ணுங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்மளுடைய உணவே மருந்தாக இருக்கும். நமக்கு ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம உணவில் அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது ஹெல்த்தியான டிஷ்ஷஸ்லாம் நம்ம சேர்த்துக்கணும். 6 நாள் உடம்புக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்றோன்னா, ஒரு நாள் நம்ம உடம்புக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு நம்ம அதுக்கான இது கொடுக்க ஆரம்பித்தோன்னா நம்ம என்றைக்குமே ஆரோக்கியமாக வாழலாம். இந்த மாதிரி கார சட்னி வச்சு சாப்பிட ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.